ரொம்பவே ஹர்ட் ஆனது இவங்க கொடுத்த ரிவ்யூஸில் தான். டெலிவரி சார்ஜஸை நீங்கள் ஓவர் ரிட்டர்ன் பண்ணி சென்ட் பண்ணியிருக்கீங்க, பீசஸை கம்மியாக கொடுத்து சீட் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரிலாம் இருந்தால் உயரத்துக்கு நீங்கள் போகவே முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த கஸ்டமர் என்கிட்ட 250 கிராம்ஸ் நட்டலா ப்ரௌனி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு ஷிப்பிங் சார்ஜஸும் வரும்னு சொல்லியிருந்தேன். எல்லாமே பே பண்ணிட்டாங்க. நானும் டிஸ்பேச் பண்ணிட்டேன். பண்ணதுக்கு அப்புறமா அந்த ட்ராக்கிங் ஐடியா வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். பட் ட்ராக்கிங் ஐடியா மட்டும் ஷேர் பண்ணியிருந்தேன். அவங்க ஃபுல்லாக அந்த பில் ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ண சொன்னாங்க. நானும் பிக் எடுத்து ஷேர் பண்ணிட்டேன். அவங்களுக்கு பார்சல் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய ரிவ்யூவாக சொன்னாங்க. அவங்களுக்கு நான் பீசஸ் ரொம்ப கம்மியாக கொடுத்ததா சொன்னாங்க. அதான் நான் வெயிட் போட்டு பாருங்க, கம்மியாக இருந்தால் எனக்கு கேளுங்க அப்படின்னு. 250 கிராம்ஸ்க்கு 8 to 9 பீசஸ் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அது வந்து அவ்வளோதான் வருமே. ஸோ எக்ஸ்ட்ரா கொடுக்கறனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டெலிவரி சார்ஜ் அதிகமாகறனால தான் கரெக்டான வெயிட்டில் நான் கொடுக்குறேன். டெலிவரி சார்ஜஸ் 40 தான் ஆகுது. ஆனால் நீங்கள் அதிகமாக வாங்குறீங்க, அதையும் ஓவர் ரிட்டர்ன் பண்ணி அனுப்பியிருக்கீங்க அப்படின்னாங்க. டெலிவரி சார்ஜஸ் இங்கே என்ன ரேட்டோ அதை தான் நான் வாங்க முடியும். அதே மாதிரி அவங்க அடிச்சு எழுதுறதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கான ப்ரூஃபும் நான் சென்ட் பண்ணிட்டேன். இன்னமும் டவுட் இருந்தால் கொரியர் ஆஃபீஸ் கால் பண்ணுறேன், நீங்கள் பேசுங்க அப்படின்னு. ஆனால் எந்த ரிப்ளையுமே இல்லை.